10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Example 9.67. Okay, find by integration the volume of the solid generated by revolving about y-axis. The region bounded between the parabola கொடுத்திருக்காங்க x equal to y squared plus 1, sorry, x equal to y squared plus 1 அப்படின்னு. Okay, the y-axis and the lines y equal to 1 and y equal to minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க limit. சரிங்களா? Find by integration. Okay, the volume of the solid generated by revolving about y-axis அப்படிங்கிறாங்க. Revolving about என்ன உங்களுக்கு y-axis அப்படிங்கிறாங்க. The region bounded between the parabola கொடுத்திருக்காங்க givenல curve equation என்ன கொடுத்திருக்காங்க parabola-க்கான equation x equal to y squared plus 1 அப்படின்னு. Okay, the y-axis and the lines என்ன அப்படின்னா y equal to 1 and y equal to minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியா? So solution பாருங்க. givenல பாத்தீங்கன்னா parabola கொடுத்திருக்காங்க உனக்கு என்னன்னு x equal to y squared plus 1 அப்படின்னு. கரெக்ட்டா? x equal to y squared plus 1. இப்போ இதல என்ன செய்றோம் அப்படினா +1 இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? y squared equal to x minus 1 அப்படினு கிடைக்குமா? Okay, x equal to y squared plus 1 plus 1 இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிடும் உனக்கு y squared equal to x minus 1 அப்படினு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது என்ன அப்படினா இப்போ y squared equal to 4ax அப்படினு சொல்லி வந்துச்சு அப்படினா அது ஓபன் ரைட் வேர்ட். y squared equal to minus 4ax டைப் வந்துச்சுனா அது ஓபன் லெஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி x squared equal to 4ay அது வந்துச்சுனா ஓபன் அப்பவர்ட் மேல வரும் உங்களுக்கு. ஓகே, பரபோலால மொத்தம் 4 டைப் இருக்கு. 4 டைப்ல பாத்தீங்க அப்படினா ரைட் வேர்ட், லெஃப்ட் வேர்ட், அப்பவர்ட், டவுன்வர்ட் அப்படி சொல்லி இருக்கு. சோ ரைட் வேர்ட் y squared equal to அப்படினு சொல்லி வந்துச்சு அப்படினா அது பிளஸ்ல வந்துச்சு அப்படினா ஓபன் ரைட் வேர்ட். ஓகே, y squared equal to 4ax அப்படினா ஓபன் ரைட் வேர்ட், y squared equal to minus 4ax அப்படினா ஓபன் லெஃப்ட் வேர்ட். அதே மாதிரி x squared equal to 4ay அப்படினா ஓபன் அப். அதே மாதிரி x squared equal to minus 4ay அப்படினா ஓபன் டவுன் அப்படிங்கிறது. கரெக்ட்டுங்களா? ரைட், இங்க பாத்தீங்கன்னா y squared equal to x minus 1 அப்படி வந்திருக்கா, இது ஓபன் ரைட் வேர்ட் அப்படிங்கிறது. சரியா? அப்ப y squared equal to x minus 1. லிமிட் பாருங்க givenல என்ன கொடுத்திருக்காங்க y equal to 1 and y equal to minus 1 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்ப the limits are first small to big எழுதிக்கணும். லிமிட் எப்ப எழுதினாலும் small to big. இங்க givenல பாத்தீங்க அப்படினா y equal to 1 and y equal to minus 1 அப்படிங்கறாங்க. பட் உனக்கு எது ஃபர்ஸ்ட் வரும்? லிமிட் small to big தான் நம்ம எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் எதை எழுதுவீங்க? y equal to minus 1 and y equal to 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்ப the limits are y equal to minus 1, y equal to 1 அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க revolving about என்ன கொடுத்திருக்காங்க givenல y axis. அப்ப revolving about y axis அப்படினு. சரிங்களா? ரைட், இதுல என்ன சொன்னா உங்களுக்கு y squared equal to x minus 1 ங்கிறது ஓபன் ரைட் வேர்ட் பரபோலா. அப்ப டயகிராம் பாருங்க, x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். அப்ப ஓபன் ரைட் வேர்ட்ல இருக்கக்கூடிய பரபோலா மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓபன் ரைட் வேர்ட் y squared equal to x minus 1 அப்படிங்கிறது. ஓகே, y squared equal to x minus 1. இதுல என்ன சரிங்க y க்கு 0 போடுங்க. x க்கு என்ன கிடைக்கும்? y க்கு 0 போட்டா x minus 1 equal to 0. அப்ப x க்கு என்ன கிடைக்கும்? 1. ஓகே, அப்ப பாயிண்ட் என்ன கிடைக்குது? 1, 0ங்கற பாயிண்ட். ஓகே, அப்ப இந்த இடத்துல 1, 0ங்கற பாயிண்ட் நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டோம். கரெக்ட்டா? இந்த 1, 0ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா y squared equal to x minus 1 இருக்கா? ரைட், இதுல என்ன செய்றேன் அப்படினா y க்கு 0 அப்படினு அப்ளை பண்றேன். y க்கு 0 போட்டா x minus 1 equal to 0. அப்ப x equal to 1. அப்ப பாயிண்ட் என்ன கிடைக்குது? 1, 0 ன்னு கிடைக்குது. அத தான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். 1, 0. ஓகே, ஓபன் ரைட் வேர்ட்ங்கறப்ப 1, 0ங்கிறது ஃபோக்கஸ். அதுல இருந்து என்ன செய்றேன் அப்படினா கர்வ் டிரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது என்னது? ஓபன் ரைட் வேர்ட்ல இருக்கக்கூடிய பரபோலா எங்க மார்க் பண்ணனும் அப்படினா 1, 0ங்கறதுல. ஓகே, ரைட். அடுத்து பாருங்க, இப்போ இந்த இதை ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க? லிமிட் y equal to minus 1, y equal to 1 அப்படிங்கிறாங்க. அப்போ y equal to minus 1 லைன் ட்ரா பண்ணிக்கணும்னு பாருங்க. y equal to 1 அப்படிங்கிறது மேலே ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல x ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப y வேல்யூ 0, y equal to minus 1 கீழே வரும், y equal to plus 1 அப்படிங்கிறது மேலே வரும் உங்களுக்கு. ஓகே, ரைட். ஓப்பன் ரைட் படி இந்த பரபோலாவை நான் என்ன செய்றேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும்? வால்யூம் கிடைக்கும். ஓகே, அப்போ ரொட்டேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சைடு பாருங்க டாட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன்னா ரைட். அப்போ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இன்பிட்வீனில் வேல்யூம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லிமிட் என்ன அப்படின்னா y equal to minus 1ல இருந்து y equal to plus 1 வரைக்கும் உங்களுக்கு. கரெக்டாக? ரைட். அப்போ வேல்யூம் ஃபார்முலா எழுதிக்கிறேன். v equal to
பை இன்ட்டு இன்டகரல் -1 to 1 அப்படிங்கிறது. ஓகே, இன்டகரல் y வேல்யூ பாருங்கள் என்ன சொல்லிக்கிறேன், லிமிட்டு ஸ்மால் டு பிக், நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த இடத்துல. சரியா, கிவனில் பாருங்கள் y = 1 y = -1 இப்படி கொடுத்துருக்காங்க. நீ எடுக்கிறப்ப எப்படி எடுத்துக்கணும், ஸ்மால் டு பிக் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ v = பை இன்டகரல் -1 to 1. ஓகேங்களா, ஒய்யோட லிமிட் அப்படிங்கிறப்ப வேல்யூம்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும் உனக்கு, பை இன்ட்டு இன்டகரல் x² dy அப்படிங்கிறது. கரெக்டாக ஒய்யோட லிமிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இல்லை ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் இப்படி வந்துச்சு அப்படின்னா வேல்யூம்கான ஃபார்முலா பை இன்ட்டு இன்டகரல் -1 to 1 x² dy அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, பை அப்படியே வச்சுக்கோ, இன்டகரல் -1 to 1. ஓகே, x² வேல்யூ வேணுமா, ரைட். கிவனில் பாருங்கள் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, y² + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, அப்போ x² என்ன வரும், y² + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஓகே, அதான் இங்கே எழுதிக்கிறேன். x = கொடுத்துருக்காங்க x². அப்போ இந்த டேர்ம் அப்படியே என்ன செய்கிறேன், ஸ்கொயர்டு பண்ணிக்கோ. அப்போ y² + 1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dy அப்படிங்கிறது. கரெக்டாக, அப்போ v = பை இன்ட்டு இன்டகரல் -1 to 1 y² + 1 அதனுடைய ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dy அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, இப்போ இன்டகரல் பாருங்களேன் -1 to 1 இப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம் நம்ம. ஓகேங்களா, ஆட் ஃபங்க்ஷனா இல்லை ஈவன் ஃபங்க்ஷனா அப்படின்னு படிச்சிருப்போம் ப்ராப்பர்ட்டியில். ஓகே, இந்த இடத்துல -1 to 1 அப்படிங்கிறது y² + 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த இடத்துல எது வந்தாலும் என்ன ஆகிடும், உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வந்து நிற்கும். அப்போ கண்டிப்பாக இது என்ன ஃபங்க்ஷன் வந்து நிற்கும், ஒய்க்கு இங்கே -y போட்டிங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சுன்னா அதை என்ன சொல்லுவீங்க, ஈவன் ஃபங்க்ஷன். கரெக்டாக, ஒய்க்கு -y போட்டிங்கன்னா இங்கே எந்த சேஞ்சும் வராது, அப்படியே தான் இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் இருந்தால் எப்படி எழுதுவீங்க நீங்கள், இந்த இன்டகரல் -1 to 1 இது எப்படி எழுதிக்கலாம், 2 times இன்டகரல் 0 to 1 அப்படின்னு எழுதிக்கலாமா. ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டகரல் -1 to 1 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் 2 times இன்டகரல் லிமிட் என்ன எழுதணும், 0 to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அதான் இங்கே போட்டிருக்கேன். பை ப்ராப்பர்ட்டி படி இந்த இடத்துல இது என்ன ஃபங்க்ஷன் கிடைக்குது, -1 to 1 அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்குது. கரெக்டாக, ப்ராப்பர்ட்டி படி இந்த இடத்துல இன்டகரல் -1 to 1 இங்கே வரக்கூடிய ஃபங்க்ஷன் y² + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்குது. ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கிறனால அதை எப்படி எழுதிக்கலாம், 2 times இன்டகரல் 0 to 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ v = 2 பை இன்டகரல் 0 to 1. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாமா. அப்போ a² y² ஸ்கொயர் பண்ணால் y⁴. அது 2ab. அப்போ ப்ளஸ் போட்டுக்கோ, 2abனா 2 × 1 × y² 2y² ப்ளஸ் 1² வேல்யூ 1. ஓகே, அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இன்ட்டு dy. ஓகே, இப்போ இது இன்டகரல் பண்ணலாமா. அப்போ v = 2 பை y⁴ இன்டகரல் பண்ணால் என்ன கிடைக்கும், y⁵ டிவைடு பை 5 அப்படிங்கிறது. ஓகே, y⁴ இன்டகரல் பண்ணால் y⁵ டிவைடு பை 5 ப்ளஸ் 2 × y² இன்டகரல் பண்ணால் y³ டிவைடு பை 3 ப்ளஸ் 1 × ஓகே 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும், y அப்படிங்கிறது. கரெக்டா, அப்போ 2 பை ஓகே 2 பை என்ன வந்து இன்டகரல் பண்ணால் y⁵ டிவைடு பை 5 ப்ளஸ் 2 × y³ டிவைடு பை 3 ப்ளஸ் y லிமிட் என்ன அப்படின்னா 0 to 1 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், தட்ஸ் ஈக்குவல் டு 2 பை. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போகலாமா, அப்பர் லிமிட் போட்டால் என்ன ஆகிடும், 1 போடுவீங்க. 1 போட்டால் 1⁵ 1. அப்போ 1/5 ப்ளஸ் 2 × 1³ அப்படின்னா 1. அப்போ இது என்ன ஆகிடும், 2 × 1 2. அப்போ என்ன கிடைக்கும், 2/3 ப்ளஸ் என்ன கிடைக்கும் இங்கே 1 அப்படிங்கிறது. கரெக்டாக, அப்போ 1 போட்டால் 1/5 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் என்ன கிடைக்கும் 1 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அப்பர் லிமிட் போட்டுட்டேன். மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடுவோம். ஓகே, மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போட்டிங்க அப்படின்னா 0 தானே லோயர் லிமிட்டு. அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும் 0 ப்ளஸ் 2 × இந்த டேர்ம் என்ன ஆகிடும் 0 ப்ளஸ் இங்கே ஒய்க்கு 0 போட்டால் 0. அப்போ லோயர் லிமிட் ஃபுல்லாக என்ன ஆகிடும் உங்களுக்கு 0ன்னு வந்துடும். அதனால அதை நம்ம போடலை. ஓகே, அப்போ 2 பை இன்ட்டு அப்பர் லிமிட் மட்டும் போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடணும், அது 0 வரனால நான் என்ன செய்யணும், அப்பர் லிமிட் மட்டும் போட்டிருக்கிறேன். ஓகே, அப்போ 2 பை = 2 பை இன்ட்டு 1/5 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, எல்சிஎம் எடுக்கலாமா, இங்கே 5 இங்கே 3. அப்போ எல்சிஎம் என்ன எடுக்கிறீங்க, 15 அப்படிங்கிறது. அப்போ v = 2 பை. ஓகே, கீழே என்ன எடுக்கிறீங்க, எல்சிஎம் எடுக்கிறப்ப 15. அப்போ இது என்ன செய்வீங்க 5. அப்போ என்ன செய்யணும், மேலே நியூமரேட்டரை ஏதாவது 3ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ 3 ப்ளஸ் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ என்ன வரும் 10 ப்ளஸ் இந்த 1 அப்படிங்கிறது 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15. ஓகே, அப்போ 3 + 10 + 15. ஓகே, ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 28. அப்போ 2 பை இன்ட்டு 28 டிவைடு பை 15. 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 56 பை டிவைடு பை 15 அப்படின்னு கிடைக்கும், கியூபிக் யூனிட்ஸ் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா.
ரைட், அடுத்த சம் பாருங்க. எக்ஸாம்பிள் 9.68 அப்படிங்கிறது. ஃபைண்ட் பை இன்டகிரேஷன் த வால்யூம் ஆஃப் த சாலிட் ஜெனரேட்டட் பை ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் த ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் த கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு ஒய் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 16 அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 4, த ஒய் ஆக்சிஸ் அண்ட் த lines y equal to 1 and y equal to 6 அப்படிங்கிறது. ஓகே, லைன் என்ன கொடுத்துருக்காங்க, y equal to 1 and y equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? y ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகுது அப்படிங்கிறாங்க. கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y-ஓட லிமிட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு y equal to 1 and y equal to 6 அப்படின்னு. சரியா? ரைட், சொல்யூஷன் பாருங்கள். y equal to 3/4 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 16 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், நம்ம ஃபார்முலா எப்பொழுதுமே என்ன எழுதுவோம், பை இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் இல்லை எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் அப்படி தானே. ரைட், அப்போ இந்த இடத்துல இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஓகே, 3/4 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16ல் இந்த ரூட்டை என்ன செய்யணும், நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஸ்கொயர்டு பண்ணுறேன். ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும், ஒய்யை ஸ்கொயர்டு பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3/4 ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும், 9/16. இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர்டு பண்ண என்ன கிடைக்கும், ரூட் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/16 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுது. கீழே இருக்கக்கூடிய 16 இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகிடும், 16 ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 16 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணு 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 16 என்ன ஆகிடும், 144 அப்படிங்குது. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 16 என்ன ஆகிடும், 144 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட், அப்போ 9 எக்ஸ் ஸ்கொயர். ரைட், இந்த மைனஸ் 144 என்ன சார் இந்த சைடு கொண்டு வரேன். இங்கே இருக்கக்கூடிய 16 ஒய் ஸ்கொயர் என்ன சார் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், 9 எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல 16 இந்த சைடு வந்துச்சு என்ன ஆகிடும், மைனஸ் வருமா. அப்போ 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 144 ஈக்குவேஷன் இந்த சைடு கொண்டு வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் 144 அப்படின்னு வந்து நிற்கும். அப்போ என்ன கிடைக்குது, 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? அப்போ 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 ஒய் ஸ்கொயர் equal to 144. ஓகே, இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா both sides 144 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 144 இருக்கா. அப்போ both sides என்ன செய்கிறேன், 144 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே, அப்போ this implies 9 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை 144 அப்படின்னு. 9 144 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 16 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பை 16 அப்படிங்கிறது. கரெக்டா? ரைட், மைனஸ் இங்கே பாருங்கள், இதை 144 ஆல் டிவைட் பண்ணு. 16 ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 144 அப்படின்னு போடுவீங்க. கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 144 டிவைட் பை 144 அப்படின்னு என்ன கிடைக்கும், ஆன்சர் 1 அப்படிங்கிறது. கரெக்டா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 1 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 அப்படியே வச்சுக்க. 1 இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 இந்த சைடு கொண்டு வந்து ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, திரும்ப எகைன் சிம்பிளை பண்ணு. எல்சிஎம் எடுக்கலாமான்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் உனக்கு, 1 இன்ட்டு 9 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு டிவைடு பை 9 அப்படின்னு கிடைக்குமான்னு பாரு. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 16 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 16 இருக்கா, அது என்ன சைடு கொண்டு வந்து நியூமரேட்டர் வருமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, டினாமினேட்டருக்கு 16 இந்த கொண்டு நியூமரேட்டருக்கு வரும். அப்போ 16 இங்கே இருக்கக்கூடிய 9 16 டிவைடு பை 9 இன்ட்டு 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 16 டிவைடு பை 9 இன்ட்டு 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்குது. ஓகே, இது எதுக்காக செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே லிமிட் பாருங்கள், ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்ட்டாங்க. கர்வ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. லிமிட் ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 6. அப்போ வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன வரும், பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஒய் அப்படி தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ வேணுமா இல்லையா. ரைட், அப்போ கர்வ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 3/4 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க ரூட்டை கேன்சல் பண்ணணும். ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக போத் சைட்ஸ் என்ன செஞ்சுருக்கேன், ஸ்கொயர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கொயர் பண்ணி சிம்பிளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 டிவைடு பை 9 இன்ட்டு 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட், லிமிட் பாருங்கள், கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, y equal to 1 and y equal to 6 அப்படிங்குது. அப்போ the limits are y equal to 1 and y equal to 6 அப்படிங்குது. ரிவால்விங் about given என்ன கொடுத்துருக்காங்க, y axis. அப்போ ரிவால்விங் about y axis அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஓகே, இப்போ இதில்
இப்போ இதெல்லாம் ஓகே. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் தெரியுது, ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகுது. அப்போ வேல்யூம் வி ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டகரல் என்னென்னு சொல்லுவீங்க லிமிட்டு 1 to 6. ஓகே, ஸ்மால் 1, அதனால் 1 to 6. அப்போ பை இன்ட்டு இன்டகரல் 1 to 6. ஓகே, ஃபார்முலா என்னென்னு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்டு டிஒய் அப்படிங்கிறது. ரிவால்விங் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னென்னு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்டு டிஒய் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். அப்போ வேல்யூம் வி ஈக்குவல் டு பை இன்ட்டு இன்டகரல் 1 to 6 x ஸ்கொயர்டு dy அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து பை இன்ட்டு இன்டகரல் 1 to 6 எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ என்னன்னு பாருங்கள், இங்கே வந்திருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ என்ன உனக்கு 16 டிவைட் பை 9 இன்ட்டு 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு. ஓகேவா? அதை இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு வேல்யூ 16 டிவைட் பை 9 இன்ட்டு 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஒய் அப்படிங்கிறது. கரெக்டாக? ரைட். இந்த 16 டிவைட் பை 9 என்ன செய்கிறேன், வெளியே கொண்டு வந்துடுறேன். அப்போ 16 பை டிவைட் பை 9 இன்டகரல் 1 to 6 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு டிஒய் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? 16 pi by 9 integral 1 to 6 9 plus y squared into dy அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட். அப்போ வேல்யூம் v ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய 16 pi by 9 அப்படியே வச்சுக்கோ. ஓகே, 9 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன செய்கிறேன், இன்டகரல் பண்ணுறேன். 9 இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும், 9y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகரல் பண்ணால் ஒய் கியூப் டிவைட் பை 3. ஓகேவா? ரைட். அதான் இங்கே எழுதிக்கிறேன். 9 இன்டகரல் பண்ணால் 9y ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்டகரல் பண்ணால் ஒய் கியூப் டிவைட் பை 3. லிமிட் என்ன அப்படின்னா 1 to 6 அப்படிங்கிறது. கரெக்டாக? அப்போ வேல்யூம் v ஈக்குவல் டு இந்த வெளியே இருக்கக்கூடிய 16 pi by 9 அப்படியே வச்சுக்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன், அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறவங்களுக்கு, அப்புறமா மைனஸ் போட்டு லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன உனக்கு 6 6 போடுங்க. 9 6 என்ன கிடைக்கும் 54 ப்ளஸ் அடுத்து 6 கியூப் 6 கியூப் அப்படிங்கிறப்ப 216 டிவைடு பை இங்கே வரக்கூடிய 3 அப்படிங்கிறது. ஓகே, 6 அப்ளை பண்ணுறேன். 9 into 6 54 ப்ளஸ் 6 கியூப் டிவைடு பை 3 6 கியூப் டிவைடு பை 3 அப்படிங்கிறப்ப 6 கியூப் வேல்யூ 216. அப்போ 216 டிவைடு பை 3 அப்படிங்கிறது. ஓகே, அப்பர் லிமிட் போட்டாச்சா? மைனஸ் போட்டு என்ன செய்வீங்க, லோயர் லிமிட். ஓகே, மைனஸ் போட்டுக்கோ, லோயர் லிமிட். லோயர் லிமிட் என்ன உங்களுக்கு இங்கே 1. அப்போ 1 போடுங்க, என்ன ஆகிடும், இங்கே 1 போட்டால் 9 into 1 9 ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கும் 1 கியூப் அப்படிங்கிறப்ப 1 டிவைடு பை 3. ஓகே, அப்போ 9 ப்ளஸ் 1 பை 3 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். இப்போ இதில் v ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய 16 pi by 9 அப்படியே வச்சுக்கோங்க. 54 ப்ளஸ் இந்த 216 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன ஆகிடும் உங்களுக்கு 21ங்கிறது 7 6ங்கிறது 2 டைம்ஸ். அப்போ இது சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும் 72. அப்போ 54 ப்ளஸ் 72 அப்படிங்கிறது கிடைக்கிது. சிம்பிளை பண்ணால் மைனஸ் ஆல் தோற மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 9 மைனஸ் 1/3 அப்படிங்கிறது. ஓகே, மைனஸ் 9 மைனஸ் 1/3 அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். தட்ஸ் ஈக்குவல் டு வெளியே இருக்கக்கூடிய 16 pi by 9 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார 54 ப்ளஸ் 72 மைனஸ் 9 இதெல்லாம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் 9 போட்டப்போ உனக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 117 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? 54 ப்ளஸ் 72 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 9 மைனஸ் பண்ணுங்கள், என்ன ஆன்சர் கிடைக்குது உனக்கு 117 அப்படின்னு கிடைக்குது. 117 மைனஸ் இங்கே வரக்கூடிய 1/3 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ v ஈக்குவல் டு 16 pi by 9 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 117 மைனஸ் 1/3 எல்சிஎம் எடுக்கலாமா? 3 into 117. ஓகே, மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 351 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 351 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 351 மைனஸ் இங்கே வரக்கூடிய 1. அப்போ 351 மைனஸ் 1 டிவைடு பை 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா உங்களுக்கு? ரைட். அப்போ 16 pi by 9 இன்ட்டு 351 மைனஸ் 1 என்னடும் 350 டிவைடு பை 3 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 350 டிவைடு பை 3 அப்படிங்கிறது. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணுங்க. 16 into 350 என்ன ஆடும் அப்படின்னா 5600 அப்படின்னு கிடைக்கும். டிவைடு பை 9 into 3 என்ன ஆடும் 27. அப்போ பை இங்கே இருக்கக்கூடிய பை போட்டுக்கோ. அப்போ 5600 டிவைடு பை 27 into பை கியூபிக் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? ரைட். இப்போ சம் ஓகே. இல்லை டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிவைடு பை 144 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கிது எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 ஈக்குவல் டு 1. ஓகே, இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹைப்பர்போலாக்கான ஃபார்முலா. கரெக்டுங்களா? ஹைப்பர்போலாக்கான ஃபார்முலா எதில் வரும் அப்படின்னா 5th சாப்டரில் வரும் உங்களுக்கு. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடு பை 9 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஹைப்பர்போலாக்கான ஃபார்முலா இது. ஓகேவா? ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். மைனஸ் வந்தது அப்படின்னா சென்டரில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அது வந்து எலிப்ஸ். நடுவில் ப்ளஸ் வந்தால் எலிப்ஸ், மைனஸ் வந்துச்சு அப்படின்னா ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இங்கே ஹைப்பர்போலா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹைப்பர்போலா டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கும். ஹைப்பர்போலா அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த தான், இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நீங்கள் போடுவீங்க. ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 9 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பெருசாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் கீழே பெருசாக இருக்கா, அப்போ இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த கர்வ் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் ஒய்க்கு கீழே பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். ஓகேங்களா, இது ஹைப்பர்போலாக்கான ஈக்குவேஷன். ஸோ அதை வச்சு இந்த டயக்ராம் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா நீ கேட்கலாம் டாட் லைன் நீங்கள் போடலையே அப்படின்னு. டாட் லைன் ஏன் போடலை அப்படின்னா ஹைப்பர்போலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதே மாதிரி இந்த கர்வ் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்போலா தான். ரொட்டேட் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இங்கே வந்து இந்த லைன் இங்கே வந்துடும். ஸோ அதனால தான் டாட் லைன் நான் போடவே இல்லை. ஹைப்பர்போலானாவே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதே மாதிரி கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் வரும் இந்த பக்கமும் வரும். இதுதான் ஹைப்பர்போலா. ஓகே, அப்போ ரொட்டேட் டாட் லைன் ஏன் போடலை அப்படின்னா இது ரொட்டேட் ஆகிறப்ப இந்த இது லைன் இதுக்கு வரும், இங்கே இருக்கக்கூடிய லைன் இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அதான் இந்த இடத்துல போடலை. லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா y = 1 அண்டு y = 6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் y = 1 அப்படிங்கிற லைன் போட்டிருக்கேன். இது y வேல்யூ 0, y = 1, இது y = 6 அப்படின்னு. ஓகே, அதுக்குள்ளார வரக்கூடியதை மட்டும் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதான் டயக்ராம் போட்டிருக்கேன். சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 9.69. ஓகே, எக்ஸாம்பிள் 9.69 ஃபைண்ட் பை இன்டகிரேஷன் the volume of the solid generated by revolving about y-axis. Okay, revolving about y-axis கொடுத்துருக்காங்க. The region bounded by the curve y = log x அப்படிங்கிறது. Okay, y = log x. லிமிட் பாருங்க y = 0, x = 0 and y = 2 அப்படிங்கிறது. கரெக்டாக கர்வ் ஈக்குவேஷன் y = log x. ஓகே, லிமிட் பார்த்தீங்கன்னா y = 0, x = 0 and y = 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. y-ஓட லிமிட் என்ன அப்படின்னா அப்போ y = 0, இங்கே பார்த்தீங்கன்னா y = 2 அப்படிங்கிறது. ஓகே, ரிவால்விங் அபவுட் y ஆக்சிஸ் அப்படின்னு. சரியா, சொல்யூஷன் பாருங்க y = இங்கே வரக்கூடிய கர்வ் y = log x அப்படின்னு. கரெக்டுங்களா, ரைட். ஒய்யோட லிமிட் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னன்னு தெரியும். பை போட்டு இன்டகல் போடுவீங்க x² dy. அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அப்போ இங்கே y = log xல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே இருக்க லாக் என்ன ஆகணும்னுக்கு கேன்சல் ஆகணும். ஓகே, அப்போ போத் சைஸ் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறவங்களுக்கு. அப்போ என்ன கிடைக்கும், இங்கே எடுத்தால் என்ன ஆகிடும் e⁻y, இங்கே என்ன ஆகிடும் e⁻log x. ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ். அப்போ கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், எக்ஸ் மட்டும் கிடைக்கும். கரெக்டாக y = log x அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்கிறது. இதில் எக்ஸ் வேல்யூ வேணும். அப்போ லாக் கேன்சல் பண்ணால் தான் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அப்போ போத் சைஸ் என்ன எடுக்கிறேன், எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறேன். அப்போ e⁻y ஈக்குவல் என்ன கிடைக்கும், e⁻log x. ஈயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ். அப்போ கேன்சல் ஆகி எது கிடைக்கும், எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக, அப்போ எக்ஸ் = e⁻y. அப்போ x² என்ன கிடைக்கும், e⁻y the whole square. e⁻y the whole square அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், e⁻2y அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக, அப்போ x² = e⁻2y அப்படிங்கிறது. லிமிட் என்ன அப்படின்னா கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. என்னென்னு y = 0 and y = 2 அப்படின்னு ரிவால்விங் அபவுட் y ஆக்சிஸ் அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, அப்போ வேல்யூம் v = π இன்ட்டு லிமிட் என்னன்னு தெரியும், இன்டகல் 0 to 2. ஓகே, ரிவால்விங் அபவுட் y ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா என்னன்னு தெரியும், x² dy π இன்ட்டு இன்டகரல் x² dy அப்படிங்கிறது. ஓகே, ஒய்யோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 2 அப்படிங்கிறது. கரெக்டாக, அப்போ π இன்டகல் 0 to 2. x² வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், e⁻2y அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகே, x² வேல்யூ e⁻2y. அப்போ e⁻2y இன்ட்டு dy அப்படிங்கிறது. கரெக்டுங்களா, π இன்ட்டு இன்டகல் 0 to 2 e⁻2y இன்ட்டு dy. இப்போ π அப்படியே வச்சுக்கோ, e⁻2y இன்டகல் பண்ண என்ன கிடைக்கும், e⁻2y. எகைன் இந்த 2y இது பண்ணும், அப்போ என்ன கிடைக்கும், e⁻2y டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா, e⁻x இன்டகல் பண்ணால் e⁻x, பட் e⁻2y இருக்குது. அப்போ e⁻2y இன்டகல் பண்ணால் e⁻2y டிவைடு பை 2 அப்படின்னு கிடைக்கும். லிமிட் என்ன உனக்கு, 0 to 2. ஓகே, ரைட். அப்போ பை. ஓகே, அடுத்து என்ன செய்வீங்க, பை அப்படியே போட்டுக்கோ. இந்த இடத்துல வரக்கூடிய 2யும் வெளியே கொண்டு வந்துறேன். பை இங்கே வரக்கூடிய 2 இருக்கு இல்லையா, அதையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வெளியே கொண்டு வந்துறேன். ஓகே, அப்போ π by 2 அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு, பை இங்கே வரக்கூடிய 2 வெளியே கொண்டு வந்து அப்போ உள்ளார என்ன மட்டும் இருக்கும், e⁻2y இருக்கும். லிமிட் என்ன அப்படின்னா 0 to 2 அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போடலாமா, அப்பர் லிமிட் போட்டால் e⁻2 × 2 என்ன ஆகிடும் 4. அப்போ e⁻4 மைனஸ் போட்டு லோயர் லிமிட். அப்போ மைனஸ் போட்டுக்கிறேன், லோயர் லிமிட் உனக்கு 0. அப்போ e⁻2 × 0 என்ன ஆகிடும் 0. அப்போ e⁻0 அப்படிங்கிறது. அப்போ v = π
pi by 2 இன்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் e பவர் 4 மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் e பவர் 0 அப்படிங்கிறது. ஓகே, e பவர் 0ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் 1. அப்போ v என்ன கிடைக்குது அப்படின்னா pi by 2 இன்ட்டு e பவர் 4 மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது கியூபிக் யூனிட்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? டயக்ராம் பாருங்கள். உனக்கு தெரியும் டயக்ராமில் எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. ஒய்யோட லிமிட் என்னென்னு தெரியும் y = 0. y = 0 மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து y = 2 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ரைட். அடுத்து y = log x அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் log 0 இன்ஃபினிட்டி. அப்போ இந்த 0 இந்த கரு அப்படி இந்த ஒய் ஆக்சிஸே பார்த்தீங்கன்னா இந்த log x அப்படிங்கிற கரு உனக்கு டச் பண்ணாது. எங்கே வரும் அப்படின்னா log 0க்கு 1. அப்போ இந்த இடத்துல 1,0 தான் என்ன ஆகும் log அப்படிங்கிற அந்த கரு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அதான் இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கிறோம் பாருங்கள். y = log x அப்படிங்கிறது. கரெக்டா? ரைட். இது ரொட்டேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா டாட் லைன் இங்கே கிடச்சிருக்கா, அந்த டாட் லைன். ஓகே, ரைட். லிமிட் என்ன கொடுத்தாங்க y = 0 அண்டு y = 2. y = 0 மார்க் பண்ணிக்கிறேன், y = 2 மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டுக்கு இன்பிட்டியில் இந்த டாட் லைன் இந்த ரொட்டேட் ஆகிறப்ப இந்த கரு கிடைக்குது. y = log xங்கிற கரு இது. ஓகே, ரெண்டுக்கு இன்பிட்டியில் இந்த வேல்யூம் அப்படிங்கிறது அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள். ஓகே, எக்ஸைஸ் 9.9ல ஃபஸ்ட்டு சம். ஓகே, எக்ஸைஸ் 9.9ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் பை இன்டகிரேஷன் the volume of the solid generated by revolving about x axis அப்படிங்கிறது. ஓகேவா? ரிவால்விங் about இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே y axis. இந்த சம் பாருங்க ரிவால்விங் about x axis அப்படிங்கிறாங்க. the region enclosed by y = 2x² அப்படிங்கிறது. y = 2x², y = 0 and x = 1 அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ரிவால்விங் about y axis அப்படின்னா இதுக்கு முன்னாடி y ஓட லிமிட் 2 தெரியணும். ஓகே, இங்கே என்ன வந்து ரிவால்விங் about x axis. அப்போ x ஓட லிமிட் 2 தெரியணும் இல்லையா? அப்போ என்ன ஒன்று லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க y = 0ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, x = 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கிவன் கருவில் yக்கு 0 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணி x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியா? அப்போ கிவன் y = 2x², அதை எழுதிக்கிறேன். y = 0 அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரிவால்விங் about x axis அப்படிங்கிறப்ப எக்ஸோட லிமிட் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா y = 0 x = 1. எக்ஸோட லிமிட் பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே y = 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும் எக்ஸோட லிமிட் 3 வேணும் இல்லையா? அப்போ given கர்வ் ஈக்குவேஷன்ஸில் yக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, yக்கு 0 போட்டால் என்ன ஆடும் உங்களுக்கு y = 2x²ல yக்கு 0 போட்டால் 2x² = 0. அப்போ x² = 0ன்னு கிடைக்கும். அப்போ x = என்ன ஆகிடும் 0ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்போ லிமிட் என்ன கிடைக்குது? ஓகே, லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா yக்கு 0 போடுறப்ப x வேல்யூ 0வா? அப்போ லிமிட்ஸ் ஆர் எக்ஸோட வேல்யூ 0 அண்ட் அவங்க கிவனில் என்ன கொடுத்தாங்க x = 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ த லிமிட்ஸ் ஆர் x = 0, x = 1. இந்த x = 0 எப்படி கிடைக்குதுன்னா கிவன் கருவில் yக்கு 0 அப்படின்னு கொடுக்குறப்போ உனக்கு என்ன கிடைக்குது x = 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ லிமிட் x = 0 அண்ட் x = 1 அப்படிங்கிறது. சரியா? ரிவால்விங் அபவுட் என்ன கொடுத்தாங்க கிவனில் x ஆக்சிஸ் அப்படிங்கிறது. அப்போ எழுதிக்கோங்க. வேல்யூம் ஃபார்முலா என்னன்னு தெரியும் pi into integral revolving about x axis. அப்போ ஃபார்முலா என்ன வரும் pi into integral y² dx அப்படிங்கிறது. கரெக்டா? about x axis அப்படிங்கிறாங்க. அப்போ pi into integral y² dx அப்படிங்கிறது. சரியா? லிமிட் என்னன்னு தெரியும் உனக்கு எக்ஸோட லிமிட் 0 to 1. அப்போ integral 0 to 1 y² into dx அப்படிங்கிறது ஈக்குவல் டு pi integral 0 to 1 அப்படியே போட்டுக்கோ y² வேணுமா? y என்னன்னு கொடுத்துருவாங்க கிவனில் 2x², நமக்கு தேவை y². அப்போ இந்த 2x² அப்படியே என்ன செய்கிறேன் ஸ்கொயர்டு பண்ணு. 2 ஸ்கொயர்டு பண்ணால் என்ன கிடைக்கும் 4. x² ஸ்கொயர்டு பண்ணால் x⁴. அதான் இங்கே எழுதிக்கிறேன் 4x⁴ into dx. அப்போ pi into integral 0 to 1 4x⁴ into dx அப்படிங்கிறது. கரெக்டா? 4 வெளியே கொண்டு வந்துரு 4pi. ஓகே, இன்டகல் 0 to 1 x⁴ into dx கிடைக்குமா? x⁴ இன்டகல் பண்ணால் என்ன கிடைக்கும் x⁵ divided by 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, x⁴ இன்டகல் பண்ணால் x⁵ divided by 5. லிமிட் என்ன அப்படின்னா 0 to 1 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அந்த இடத்துல லிமிட் அப்ளை பண்ணுறேன். அப்பர் லிமிட் போடுறேன் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு போடுங்க. அப்போ 4pi இன்ட்டு அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் 1/5 1 அப்போ 1/5 மைனஸ் என்ன கிடைக்கும் உனக்கு 0 போட்டால் 0ன்னு வந்துடும். அப்போ 1/5 மைனஸ் 0 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ வால்யூம் என்ன கிடைக்குது 4pi டிவைடு பை இது மல்டிப்ளை பண்ணுங்க 4pi டிவைடு பை 5 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு ஓகே மைனஸ் 0 தானே. அப்போ 0 விட்டுடலாமா? அப்போ வேல்யூம் v ஈக்குவல் டு 4pi டிவைடு பை 5 கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, வேல்யூம் v ஈக்குவல் டு 4pi டிவைடு பை 5 இன்ட்டு கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. சரியா? இது டயக்ராம் பாருங்கள். y ஈக்குவல் டு 2x² அப்படிங்கிறது. ஓகே, y ஈக்குவல் டு 2x². இது என்ன அப்படின்னா
இங்கே இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 2 இந்த சைடு கொண்டு வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு y/2 அப்படின்னு வந்துடும். ஓகே, y ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஸ்கொயர்டில் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோ. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்து y/2ன்னு வந்து நிற்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு y/2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது என்னது பெரபோலா. பெரபோலா அது என்ன டைப் பெரபோலா அப்படின்னா ஓப்பன் அப்பர்டுக்கான பெரபோலா. அதான் இங்கே போட்டுக்கிறாங்க கரெக்டாக. y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இந்த கரு மேலே வரக்கூடியது. அதை எதை வச்சு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y/2 அப்படின்னு கிடைக்கும். அது என்ன டைப் பெரபோலா அப்படின்னா ஓப்பன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y/2. அப்போ ஓப்பன் அப்பர்டுங்கிறத இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா, ரைட். இது அப்படியே என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணுறப்ப கீழே டாட் லைன் கிடைக்குமான்னு பாருங்கள் உங்களுக்கு. சரியா, ரைட். அவங்க கேட்டுக்கிற லிமிட் என்ன உங்களுக்கு x ஈக்குவல் டு 0 அண்ட் x ஈக்குவல் டு 1. x ஈக்குவல் டு 0ங்கிறது இங்கே x ஈக்குவல் டு 1 வரைக்கும் இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் கரெக்டுங்களா. அப்போ இந்த கருவுக்கும் y ஈக்குவல் டு 2x ஸ்கொயருக்கும் அது ரொட்டேட் ஆகிறப்ப உங்களுக்கு ஒரு கரு கிடைக்குதா, அது ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இந்த ஏரியாவை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, டயக்ராம் புரியுதா எப்படின்னு? ஓகே, தேங்க்யூடா.